ஹாய் மக்களே, வணக்கம். ஸோ எஸ், எலெக்ஷன் கேம்பெயின் நேற்றோடு முடிஞ்சு. ஸோ மக்களே சிந்தித்து செயல்படுங்க. ஓட் ஃபார் டிவிக்கு, அதோடு சேர்த்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் வந்துட்டு உங்கள் உதவி கண்டிப்பாக தேவை. ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ தமிழ்நாடு எலெக்ஷன் சொல்லிட்டு பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ எந்த 5 ஆண்டும் இல்லாத அளவுக்கு இந்த 5 ஆண்டு கம்மிங் எலெக்ஷனுக்கு வந்து ரொம்ப பரபரப்பு, ரொம்ப போட்டி, பேச்சுக்கள் அதிகம். ஸோ அதில் வந்துட்டு எப்போவுமே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து அப்படி இல்லை. ஸோ இடையில டிவி என்ற ஒரு புது கட்சி விஜய் ஆரம்பித்து இன்னமும் பரபரப்பாயிடுச்சு. மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறது. ஸோ விஜயோட லாஸ்ட் ஸ்பீச் வரைக்குமே வந்துட்டு இந்த ஃபயராக இருந்துச்சு. ஸோ மக்கள் வந்துட்டு என்ன பண்ணுறது, யாருக்கு ஓட்டு போடுறது ரொம்பவே சிந்திச்சு செயல்பட்டு இருக்காங்க. 199% எல்லாமே சரி விஜய்க்கு போடுவோம் சொல்லிட்டு அப்படிதான் இருக்காங்க. ஏன்னா ஒரு மாற்றம் தேவை. ஸோ அவங்க வந்துட்டு ஸ்டாலின் நீங்கள் ஒரு ஓரமாக ரெஸ்ட் எடுங்க, எடப்பாடி நீங்கள் ஒரு ஓரமாக ரெஸ்ட் எடுங்க, இந்த ஓல்டு கேண்டிடேட் எல்லாம் ரெஸ்ட் எடுங்க. நேற்று விஜய் சொன்ன மாதிரி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அதனால் வந்துட்டு புது ஊழல் இல்லாத ஆட்சியாக அமையணும்னா இந்த டிவி கேக்கு கொண்டாடுவோமா, சேர்ந்து ஓட்டு போடுங்க, சேர்ந்து கொண்டாடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டார். ஸோ அதனால் வந்து பூஸ்ட் பம்பாக இருந்துச்சு. ஸோ ஃபயரான பேச்சு. ஸோ மக்களே என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ், டிவிகே விஜய் பற்றி தான். ஸோ அவரோட தமிழ்நாடு எலெக்ஷனோட புது கேண்டிடேட், நியூ சிஎம். ஸோ வெல்கம் டு நியூ சிஎம் சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்க தான் மக்கள் வெயிட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் என்னோட சேர்த்து தான். ஸோ அதனால் அவரோட லாஸ்ட் ஸ்பீச்சு செம்ம ஃபயராக இருந்துச்சு. ஸோ மக்கள் அனைவருமே எல்லாமே பார்த்துருப்பாங்க. நான் ஒன்றும் புதுசாக எதுவும் சொல்ல போகிறதில்ல. அவரோட கூஸ் பம்ப் பேச்சு வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ விஜய் வந்து அமைதியாக தான் இருப்பார். சினிமா பொறுத்த வரைக்கும் அமைதியாக தான் இருப்பார். ரொம்ப பேச மாட்டார். அவங்க அம்மாவிலேருந்து எல்லாமே சொல்கிறாங்க. லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. ஸோ எப்போவுமே சிங்கம் அமைதியாக தான் இருக்கும். தேவைப்பட்டால் மட்டும்தான் வேட்டையாடும். அது கரெக்ட். ஸோ அதனால தான் லயன் இஸ் வாஸ் லயன் சொல்கிறது கரெக்டு தான். ஸோ எப்போவுமே சிங்கம் தான். ஸோ அதனால் வந்துட்டு அவர் அமைதியாக இருக்கிறது வந்து காரணம், அதாவது அமைதிக்கு பின் புயல்னு சொல்கிறாங்களே, அமைதியாக இருந்துட்டு புயலாக வீசிட்டார். எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் புயலாக வீசி அவர் என்ன பேசணுமோ எல்லாத்தையுமே பேசி கிழிச்சிட்டார். ஸோ டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், மற்ற இதர கட்சிகள் ஆகட்டும், எல்லாருமே வச்சு செஞ்சுட்டார். இதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. லாஸ்ட் ஸ்பீச் பெஸ்ட் ஸ்பீச்சாக தான் அமைஞ்சது. அதனால் மக்களை வந்துட்டு என்ன பண்ணணும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஆல்ரெடி அறிவிச்சிட்டாரு. ஸோ இன்னமும் வந்துட்டு என்ன பண்ணலாம், என்ன பண்ணுவோம் ஆட்சிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. வெளியூர்ல இருந்து 1.5 லட்சம், 1 லட்சம், 2 லட்சம் ஊற்றுலாம் டிக்கெட் கொடுத்துலாம் வராங்கன்னா அது விஜய்க்காக மட்டும்தான். ஸோ கண்ணை மூடிட்டு வெளியிலேருந்து என்ன வேலையாக இருந்தாலும் எப்படியேப்பட்ட வேலையாக இருந்தாலும் தயவு செஞ்சு காலையில் எழுந்திரிச்சு ஓட்டு போடுறதுக்காக போலீஸ் பூத்துக்கு போயிட்டு ஓட்டு போடுங்க ப்ளீஸ். டிவிக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போடுங்க. ஒரு நல்ல ஆட்சி அமையணும், ஊழல் ஆட்சி அமையணுமா, மக்களை நம்பிக்கையான ஆட்சி அமையணும்னா ஸோ ஓட் ஃபார் டிவிக்கு விசில் சின்னத்தில் ஓட்டுடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு மக்கள் டென்ஷன் ஆகி ஃபயராக பேசிட்டார். அதுக்கு காரணம் வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணும். எல்லாத்தையுமே நான் இழந்து வரேன். அவர் ஃபேமிலி ஆகட்டும், அப்பா அம்மா ஃபேமிலி ஆகட்டும், அவர் பொண்டாட்டி பிள்ளைங்களாகட்டும், அவரோட தன்மான பிரச்சனையாகட்டும், அவரோட சினிமா யூகா ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து எதிர்கட்சி கிழிச்சு தொங்க விட்டாங்க. பாவம் மனுஷன். இப்போது நமக்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை, யாராச்சும் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க இல்லை ரோட்டில் போகிறோம், சண்டை போடும்போது நம்ம பசங்க இருக்கும்போது நமக்கு எவ்வளோ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். சரி என்னடா இது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவோம். என்னடா சண்டை போட்டுவோம், என்னடா. பட் அவர் அப்படி இல்லை. பொது வாழ்க்கையில் வந்து அவர் என்னென்ன கிழிக்கணுமோ, எப்படி எப்படிலாம் பேசணுமோ, என்னென்ன அவதூறுகள் பரப்பணுமோ எல்லாத்தையுமே பரப்பிட்டாங்க. இன்க்ளூடிங் அப்பா அம்மாவிலேருந்து, அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களிருந்து என்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசி கிழிச்சிட்டாங்க. இது எல்லாமே தாங்கிக்கணும் அந்த மனுஷன் வராரு சொன்னால் நமக்காக மட்டும்தான். இந்த மனுஷன் வராரு சொன்னால் நமக்காக மட்டும்தான். அவர் துணிஞ்சு வராரு. ஒரு டயத்தில் நல்லா சிரிப்பாக இருக்காரு, ஒரு டயத்தில் ரொம்ப சோகமாக இருக்காரு. ஏன்னா அவரும் மனுஷன் தானே, ஒரு சாதா மனுஷன் தானே. ஒரு நேற்று மோகன்லால் சொல்லுவார், எல்லாருமே மறையத்தான் போகிறோம். அவங்க அப்பா அம்மாவிலிருந்து அவங்க அண்ணன் கூட போகிறவங்க, அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாமே மறைஞ்சிட்டாங்களாம். ஸோ மோகன்லால் பேசியிருந்தார் ஒரு பேட்டியில், எல்லாமே மறைத்தான் போகிறாங்க, தான் கூட நடித்த சக நடிகர்கள் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணார். ஏன்னா மோகன்லால் மம்முட்டி நடித்து ஒரு படம் நடிச்சிருக்காங்களாம். ஸோ எதுக்காகனா அந்த மாதிரி விஜய் வந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்கார். ஏன்னா இப்போ அவருக்காக அவரை பார்க்க வந்தவங்க கரூர் மீட்டிங்கில் வந்து அவ்வளோ பேர் செத்து போயிட்டாங்க.
ஸோ அதனால் வந்துட்டு அவர் சோகம் ஆழ்த்திட்டே தான் இருக்கும். அவங்க கூட பிறந்த தங்கச்சி சின்ன வயசுலேயே செத்து போயிட்டாங்க. அதையும் தாண்டி அவர் என்டர்டெயின்மெண்ட்டாக ஸோ யாருக்குமே ஃபீலிங் இருக்க தான் செய்யும். சின்ன வயசுன்னும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ எல்லாருமே அண்ணன், தங்கச்சி, தம்பி, அக்கா, சித்தி, சித்தப்பா எல்லா உறவுகள் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி அண்ணன் தங்கச்சின்ற உறவு, தங்கச்சி அண்ணன்ற உறவு, அக்கா தங்கச்சின்ற உறவு, தங்கச்சி அக்கான்ற உறவு ரொம்ப முக்கியம். ஸோ இதில் யாராச்சும் ஒருத்தர் இழப்பு ஏற்பட்டாலும் ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் ஒரே ஒரு தங்கச்சி, ஒரே ஒரு அண்ணன்றப்போ ரொம்ப கஷ்டம். ஒரு பொண்ணு ஒரு பையன் தான். அவங்க முத்துக்கு முத்த பெற்றிருக்காங்க. ஒரே ஒரு பொண்ணு. ஆசைக்கு ஒரு பொண்ணு, ஆசைக்கு ஒரு பையன். பையன் மட்டும் இருக்காரு. அண்ணன், தங்கச்சி இல்லைன்னா அவ்வளோ ஃபீல் பண்ணிருப்பாரு விஜய். ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் நமக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துட்டு வந்த ஆள். அவர் சொந்த வாழ்க்கை, சோக வாழ்க்கை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு மக்களுக்காக ப்ளீஸ் ஓட் ஃபார் டிவிகே விசில் சின்னம் அப்படின்னு கெஞ்சுறாரு. ஸோ ஒரு கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. இது வரைக்கும் எந்த எலெக்ஷனும் எவனுமே கெஞ்சினதில்லை டிவிகே தவிர. டிஎம்கே ஸ்டாலின் ஆகட்டும், ஏடிஎம்கே இந்த எடப்பாடி ஆகட்டும் கிழிச்சு விட்டாரு நோக்கமாக நேற்று எடப்பாடியை. சொன்னால் வந்துட்டு யாருமே கெஞ்சிலாம் ஓட்டு கேட்கல. ஒரு மறுபடியும் வந்துட்டு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு வாய்ப்பு கொடுங்க, சும்மா டம்மியாக தான் கேட்குறானுங்க. ஸோ விஜய் வந்து அப்படி இல்லை. ரொம்ப சீரியஸாகவே ஆள் மனதிலிருந்து கேட்குறாரு. ரொம்ப ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது. அவருக்கு பின்னாடி எத்தனையோ ப்ரொடியூசர், எத்தனையோ டைரக்டர் ஒரு சான்ஸ் கொடுங்க சார், ஒரு சான்ஸ் கொடுங்க சார்னு கெஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போ அவர் வந்து மக்களுக்காக நல்லது பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்திருக்காரு. கோவிலில் மண்டியிடுறாரு. ஸோ இந்த பக்கம் அம்மன் கோயிலில் படுத்து வேண்டுதலை வைக்கிறாரு. தலை அப்படியே படுத்துட்டாரு தரையில். அந்த பக்கம் மசூதி பணம் வைக்கிறாரு. ஸோ எல்லா மதமே இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம்ஸ் எல்லா மத சாமியும் கும்பிட்டு வேண்டிக்கிறாரு. சாமி எனக்காக. ஆனால் அதையும் தாண்டி மக்கள் வந்துட்டு விஜய்க்காக எல்லாருமே வேண்டிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக? நாளைக்கு போடுற ஓட்டு மே 4ஆம் தேதி ரிசல்ட்டு. வெல்கம் டு நியூ சிஎம் இன் விஜய் தமிழ்நாடு. ஸோ சி ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு பதவியேற்கிற நாளை பார்க்கறதுக்கு ஆவலோட இருக்காங்க. அவர் இருக்காரோ இல்லையோ அவரை பதவியேற்கிறதுக்கு அவரை சார்ந்த மக்கள் இன்க்ளூடிங் என்னோட சேர்த்து டிவியில் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க. லைவாக போகிறவங்க லட்சம் பேர் போவான். பதவியேற்பு எங்கே பதவியேற்பு வைக்கிறாங்களோ, கவர்னர் வந்து எங்கே ஓகே பதவி கொடுக்குறாரோ அந்த இடமே பத்தாது. தொண்டர்கள் கூட்டம் அல்ல மோதும். கண்டிப்பாக தமிழோட எலெக்ஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தமிழ்நாடு எலெக்ஷன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு வரலாறுக்கான, ஒரு தலைமுறைக்கான, உங்கள் தலைமுறைக்கான தேர்தல் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்ல அது கரெக்டான வார்த்தை தான். எல்லாருமே அரசியல் பற்றி பேசாதவங்க கூட இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அரசியல் பற்றி நான் வீடியோவே போட மாட்டேன். ஆனால் நானே போட ஆரம்பிச்சேன். அவரோட தூண்டுதல் தான். வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு சிந்திச்சு செயல்படுங்க. ஸோ அவர் வந்து நமக்காக மட்டும்தான் வராரு. ஸோ அதனால் வந்துட்டு சிஎம் பதவி ஏற்க போகும்போதெல்லாம் அவ்வளோ அவ்வளோ விஜய் சிஎம் பதவியை ஏற்க போகிறார் 2026னா வேற லெவலில் இருக்கும். திருவிழாவாக இருக்கும். மக்கள் கொண்டாடுவாங்க. ஸோ இப்போவே மக்கள் படையெடுக்கிறாங்க. நியூஸில் பார்த்தா பஸ்ஸில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, ஃப்ளைட்டு ஃபாரின்லேருந்து ஃப்ளைட் பிடிச்சி வராங்க, லோக்கல் ஃப்ளைட்டில் போகிறாங்க. காசு எல்லாமே டபுள் மடங்கு. திருவிழா மாதிரி ஆகிடுச்சுங்க. ஃபங்க்ஷன்னாவோ தீபாவளி, பொங்கல் வந்துச்சுன்னா போவாங்க. மக்கள் கூட்டம் அவ்வளோ கூட்டம் போகுது. எல்லாம் யாருக்காக? விஜய்க்காக மட்டும்தான். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த எலெக்ஷனுமே இப்படி யாருமே ஃபாரின்லேருந்து வந்ததில்லை. இங்கிருந்து கிளாம்பாக்கத்துலேருந்து மக்கள் கிளம்புனதில்லை. ட்ரெயின் சென்ட்ரல்லேருந்து ஒரு எட்நூறுலேருந்து ட்ரெயின் கிளம்புனதில்லை. இவ்வளோ கூட்டம் கிடையாது. ஏன்னா எல்லாமே டபுள் டிக்கெட் ஆயிடுச்சாங்க. ஒரு வீடியோவில் பார்த்துச்சுன்னா ஒரு 1000 ரூபாய் டிக்கெட் அப்படியே டபுள் 1900, 2000, 2800, 300 டபுள் ஏறிச்சா டிக்கெட். இவனுங்க பஸ்காரங்க வர அதுக்கு மேலே கொள்ளடிப்பானுங்க. ஸோ மக்களே புரிஞ்சுக்குங்க. இந்த 5 ஆண்டுக்கு தான் நீங்கள் காசு கொடுத்து பஸ்ஸில் போகிறீங்க லேடிஸ் எல்லாருமே. ஆனால் அடுத்த 5 ஆண்டு எலெக்ஷன், அதாவது 4ஆம் தேதிக்கு அப்புறம் முதல் 4ஆம் தேதி சைன் ஃபஸ்ட்டு போடுறதே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நலனை கருதி 200 யூனிட் ஃப்ரீ ஃபஸ்ட்டு சைன். ரெண்டாவது தமிழ்நாடு மக்கள் லேடிஸ் எல்லாமே எல்லா பஸ்லையும் ஃப்ரீயாக போகலாம். 2வது சைன். 3வது சைன் போதையில்லா தமிழகம் 3வது சைன். ஸோ அவர் டிவிகே தலைவர் வந்து அறிவிச்சிட்டாரு. அவர் தான் 100க்கு 100% சிஎம். நான் தான் சிஎம்ன்ற மாதிரி பிளானை போட்டு அறிவிச்சாச்சு. மக்கள் எல்லாமே இந்த எலெக்ஷனுக்கு தான் வந்து காசு கொடுத்து போகிறாங்க. அடுத்த எலெக்ஷன்லாம் லேடிஸ் எல்லாருமே ஃப்ரீ. வர எலெக்ஷன் அடுத்த 5 அடுத்த பெரிய 5ஆண்டு இனிமேல் வர 5 எல்லாம் நாம தான், டிவிகே தான், நான் தான் அப்படின்ற திமிர் இல்லாமல் டிவிகே தான் அப்படின்ற மக்களாட்சி. அதுதான் மக்களாட்சி. ஸோ அதனால் வந்து நான் தான் திமிர் அவர் வார்த்தையில் வரவே இல்லை. ஸோ அடிக்கடி இடையில மனசு கலங்கி கண்ணீர் விட்டு ஆள்றாரு. அது வந்து தெரிஞ்ச விஷயம் தான். அதனால் வந்துட்டு ஏன்னா எமோஷ்னல். தயவு செஞ்சு மக்களை ஏமாத்திடாதீங்க. இன்க்ளூடிங் என்னோட சேர்த்து நான் போய் டிவிக்கு ஓட்டு போடுவேன். மக்களை எல்லாருமே டிவிக்கு ஓட்டு போடுங்க. ஓட் ஃபார் விசில் சின்னம்.
ஸோ விஜய் பற்றி பேசிட்டே இருக்கலாம். விஜயோட லாஸ்ட் ஸ்பீச் ஃபயர் ஸ்பீச் டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், 3 பேருமே வச்சு செஞ்சுட்டாரு. ஃபஸ்ட்டு அறிவிச்ச விக்கிரவாண்டி விக்கிரவாண்டி மீட்டிங்ல இருந்து மாநாட்டில் இருந்து சொன்னது தான். கொள்கை எதிரினா அது பிஜேபி தான், கட்சி அரசியல் எதிரினா அது டிஎம்கே தான். ஸோ அதனால் வந்துட்டு அதுலேருந்து நான் மாறவே இல்லை, மாற்றமும் இல்லை. பிஜேபியோட அழுத்தங்கள் எனக்கு இருந்தது, அதையும் தாண்டி நான் வந்துட்டேன். ஸோ அதனால் கூட்டணி எனக்கு அவங்கக்கிட்ட இல்லை, நான் ஜெயிக்க போகிறது உண்மை அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட தான் நம்பிக்கை. அதனால் ஒரே ஒரு வாய்ப்பு மக்களே அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கூத்தாரு. ஓட் ஃபார் டிவிகே, விசில் சின்னம். என்ன வேலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் தூக்கி போட்டு என்று ஒரு நாள் போய் நின்று எனக்காக ஓட்டு போடுங்க ப்ளீஸ், நமக்காக ஓட்டு போடுங்கன்னு. தமிழ்நாடு நல்லா இருக்கணும், நல்லவங்க வாழணும் அப்படின்னா விசில் சின்னத்தில் ஓட்டு போகணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஸ்பீச்சில் வச்சு செஞ்சுட்டாரு. எடப்பாடி கிழிச்சு விட்டாரு, ஸ்டாலினை கிழிச்சு விட்டாரு. சன்னு மறையிற நேரம் வச்சு செஞ்சுட்டப்பல. எல்லாருமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நான் புதுசாக ஒன்றும் செய்யணும் இல்லை. ஸோ அதனால் மக்கள் ஒன்று கூடி திரண்டு திருவிழா மாதிரி எல்லாம் ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நேற்றுலேருந்து கிளம்பிட்டாங்க, புதன்கிழமை வியாழக்கிழமை. ஸோ இன்னைக்கு போயிட்டு வியாழக்கிழமை ஓட்டு போட்டு வெள்ளிக்கிழமை ஹால்ட் பண்ணிட்டு சனி ஞாயிறு ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டே மறுபடியும் சென்னை ஃபுல்லாகிடும். மண்டே மறுபடியும் சென்னை ஃபுல்லு. இப்போ வந்து 4 நாள் லீவ், புதன் வியாழன் வெள்ளி சனி 4 நாள் லீவ். ஸோ சண்டே எல்லாரும் போல் எப்போதும் போல் சண்டே இப்போது ரோடு ஃபுல்லாக டைட் ஆகும். இப்போ ஊருக்கு போகிறதுக்கு மறுபடியும் ரோடு திரும்பி வரும்போது சென்னை கிழமை ஃபுல்லாகும். தலைமைச் செயலகத்தில் எப்போன்னு வெயிட்டிங் இருக்குது. வெல்கம் டு நியூ சிஎம் இன் ஜார்ஜ் கோட்டை சி ஜோசப் விஜய் அப்படின்னு வெயிட்டிங் இருக்குது. ஸோ ஸ்டாலினும் வேணாம், எடப்பாடியும் வேணாம். ஸோ ஆல்ரெடி கலைஞரும் போயாச்சு, ஜெயலலிதாவும் போயாச்சு. ஸோ அதனால் வந்துட்டு நியூ சிஎம் ஃப்ரெஷ் கேண்டிடேட் செஞ்சு கோட்டையில் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணுங்கடா. எல்லா சேரும் தூக்கி போடுங்க, ஓல்டு சேர்லாம் தூக்கி வீச 5 வருஷம் புதுசு விட்டு நாரடிச்சு எல்லா சேரை எல்லாம் தூக்கி போடுங்க, ஃப்ரெஷ் கொண்டு வாங்க. ஏன்னா ஃப்ரெஷ் சிஎம் வராரு. 2026 2026 விஜய் சி ஜோசப் விஜய் எனும் நான் அவர் வராரு. ஸோ கார் உள்ள என்ட்ரி ஆகுது. ஸோ அதனால் வந்து ரொம்ப மாசம் இருக்கும் பார்க்குறது. சொல்லும் போதே வந்து உள்ளரிக்குதுன்னா அவர் வராருன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இப்போது விஜய் மட்டும் செய்ய மாட்டேன், நான் எதுவும் உட்காந்து சாப்பிட போகிறதும் கிடையாது. நானும் வேலைக்கு போனால் மட்டும்தான் எல்லாருக்கூடையும் சாப்பிட முடியும். எல்லா மக்களும் அப்படி தான். பட் ஒரு சேஞ்ச், ஒரு ரோடு நல்லாயிருக்கும், சட்ட ரோடு நல்லாயிருக்கும், பெண்கள் பாதுகாப்புலாம் நல்லாயிருக்கும், போதை இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத ஆட்சி. ஸோ கேட்ட உடனே செய்யக்கூடிய எம்எல்ஏக்கள், மற்ற ஆட்சியாளர்கள், போலீஸ் பாதுகாப்பு, தேவையில்லாமல் மக்கள் மேலே எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்குது, இன்னும் எக்ஸட்ரா ஒரு கடமை, ஒரு 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 அரசனோட வேலை என்னவோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு மக்களுக்கு வாக்குறுதிரு. இந்தியாவிலேயே விஜய் ஜெயிஸ்டார்னா ஒரு தெளிவான முன்னேற்றமான தமிழகம் அமையும். ஊழலாத ஆட்சி, போதையில்லா தமிழகம் எல்லாமே அமையணும், சட்ட ஒழுங்கு சீராக இருக்கும், ஒரு நல்ல ஆட்சி வேண்டும் அப்படின்னு மக்களே சிந்தித்து செயல்படுங்க. விஜயோட லாஸ்ட் ஸ்பீச் பெஸ்ட் ஸ்பீச் எலெக்ஷன் இன் தமிழ்நாடு. ஸோ அதனால் வந்துட்டு பெஸ்ட்டாக இருந்துச்சு அவரோட ஃபயரான ஸ்பீச்சு. அவர் நமக்காக தான் வராரு, எல்லாத்தையும் இழந்து வராரு, தன்னந்தனியாக வராரு. அவங்க ஃபாதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் புள்ளியை நான் தத்து கொடுத்துட்டேன், விஜய் என் புள்ளியை நான் தத்து கொடுத்துட்டேன். ஆனால் நான் தத்து கொடுத்தாலும் அவருக்காக அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி சித்தப்பா சித்தி பெரியம்மா பெரியப்பா எல்லாமே தாத்தா பாட்டி எல்லாருமே ஏகப்பட்ட சொந்தங்கள் இருக்கு என் பிள்ளைக்கு. அதை விட எனக்கு என்ன பெருமை, என் பிள்ளை என் மகன் ஜெயிச்சு வருவான், எல்லா தடையும் தாண்டி உடைச்சி வருவான் தளபதி. அதாவது நல்லவங்க வாழ விசிலுக்கு போடு ஓட்டுன்ற பாட்டப்படி விஜயோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அவர் எப்படிப்பட்டவர்ன்றது அவங்க அப்பா போட்டு வச்சிருக்காரு. ஸோ அப்பா பிள்ளைக்கு சண்டை இருக்க தான் சரி, சாதாரண விஷயம் தான். பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு புருஷனுக்கு சண்டை இருக்க தான் அது சாதாரண விஷயம் தான். அதனால் வந்துட்டு அவங்க எல்லாமே ஒன்று கூடிப்பாங்க. ஆனால் மக்கள் ஒன்று கூடி விஜய்க்கு ஓட்டு போடுறதா பெரிய விஷயமே. எல்லாரும் மக்களே விஜயோட லாஸ்ட் பீஸ் பெஸ்ட் பீஸ் இருந்துச்சு. மக்களே சிந்தித்து செயல்படுங்க. ஓட் ஃபார் டிவிகே, நல்லவங்க வாழ, விசிலுக்கடி ஓட்டு. தேங்க்யூ.